இன்றைக்கி நாம் பார்க்குறது ஒரு சாதத்துக்கான பொடி. துவரம்பருப்பில் செய்யலாம், கொள்ளில் செய்யலாம், பாசி பருப்பில் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஒரு 3 வயது குழந்தையிலேருந்து அல்சர் நோயாளியிலேருந்து வயதானவங்க வரையலாம். ஏன்னா வயசானவங்க கொஞ்சம் பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. அது கொஞ்சம் வாயு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும். துவரம்பருப்பு போட்டு செய்யும்போது கொள்ளு போட்டு நம்ம பொடி சாப்பிட்டோன்னா கொஞ்சம் அல்சர் இதாகும். ஆனால் இந்த பாசிப்பருப்பில் செய்யக்கூடிய இந்த சாதப்பொடி டைஜஷனுக்கான பொருட்களும் நல்லா அல்சர் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பாசிப்பருப்பு சாதப்பொடி அருமையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள். என்னோட இந்த அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணுங்கள். ஒரு 1/4 படி பாசிப்பருப்பு போட்டு ஒரு 20% ஃப்ளேமில் நல்லா உள்ளார்ந்து மெரூன் ஷேடு வர்ற வரையில் வறுக்கிறோம். இது வறுக்கிறதுக்கு கண்டிப்பாக 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். 1/4 படி பருப்பு வறுத்து எடுக்கிறதுக்கு இரும்பு வடைச்சட்டியில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ அந்த பருப்பை எடுத்து கொட்டிட்டோம். 4 சொட்டு எண்ணெய் போட்டுக்கிறோம். தட்டி வச்ச பூண்டு ஒரு 6 பல் தட்டி வச்சது, அது நல்ல ஒரு 80% குக்கானோன்னு 10 மிளகாய், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா எல்லாம் ஒரு 1.5 நிமிஷத்தில் வறுபட்டு வந்துடும். இந்த அளவுக்கு இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஜீரகத்தை போடுறோம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கல் உப்பும் போட்டு 4 பிரட்டிக்கிறோம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைஸாக, முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சிக்கிறோம். சளிக்கெல்லாம் வேண்டாம். நல்லா சுடு சாதத்தில் தேவையான அளவு போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம், நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் 3 மாதம் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.